ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என் சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் என்னோட ட்ரேடிங் நாலேஜை தான் உங்ககிட்ட என் சேனல் மூலியமா ஷேர் அப்படிங்கிறத பண்றேன். நான் எந்த ஒரு பை அண்ட் செல் சிக்னலும் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நீங்க மார்க்கெட்டை உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணி உங்களோட டெசிஷனை நீங்க மார்க்கெட்ல எடுங்க. நம்மளோட கான்செப்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் இல்லாம, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கல் ரீதியா எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோவை லைக் பண்ணிட்டு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்மளோட கான்செப்ட்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 50யோட மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 26,334 அப்படிங்கிற ஒரு இடத்துல எனக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்காங்க. 26,334 அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ ஐ அம் டேக்கிங் அஸ் 26,350 பிரேக் ஈவனா வச்சுட்டு நான் வந்து 26,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 26,400 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ்க்கு எதுக்குறேன். எதற்காக அப்படின்னா ஸ்பாட் 26,350க்கு மேலே இருக்குமா, 26,350க்கு கீழே இருக்குமா அப்படிங்கறதுக்காக. ஸோ அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்லயுமே எனக்கு ஓப்பனிங்ல கிடைச்ச ஐவி லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 26,400 புட் ஆப்ஷன் பிரீமியம்க்கு ஐவி லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 72 அப்படிங்கிறது ஐவி லெவல். நான் ஜஸ்ட் ஒரு கால் ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியத்தை மட்டும் வச்சு மேத்தமெட்டிக்கலா மார்க்கெட்டை எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்டெப்தா நான் என்னோட நாலேஜை ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே, இப்போ 72 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா 26,400 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே க்ளோசிங்கோட வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஐவி லெவல். ஸோ நமக்கு எஸ்டர்டே க்ளோசிங் அப்போ என்னவா இருக்கும்? 26,400 மைனஸ் 72 என்ன வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு எஸ்டர்டே க்ளோசிங். 26,400 மைனஸ் 72 அப்படின்னு போட்டால் என்ன வேல்யூ வருது? 26,328 அப்படிங்கிறது தான் நமக்கு எஸ்டர்டே க்ளோசிங். ஸோ அப்போ நமக்கு 26,400 புட்டுக்கு ஐவி லெவல் அப்படிங்கிறது 72. மார்க்கெட் எங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான் அப்படின்னா அந்த 72 அப்படிங்கிற ஒரு ஐவி லெவல் இருந்து தான் நமக்கு மார்க்கெட்டு மேலே இருந்து ஸ்பாட் சார்ட் மேல இருந்து கீழே இறங்கியிருக்காங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் அந்த 72ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100+ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டிராவல் ஆயிருக்காங்க. அது ஏன் எப்படி ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கலா பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 300 கால் ஆப்ஷன் பிரீமியத்துல 56 அண்ட் தென் 34 அப்படிங்கிற ரெண்டு ஐவி லெவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. 56 32 அப்படிங்கிற ஐவி லெவல். சாரி 34 அப்படிங்கிற ஒரு ஐவி லெவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கோட ஐவி லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு இந்த ஹை வைக்கறக்கு முன்னாடி இருந்த இன்ட்ராடே ஹையோட ஐவி லெவல். ஐவி லெவல் கால்குலேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கால்குலேட் அப்படிங்கிறத பண்ணி பாருங்க. நான் போட்டிருக்க வேல்யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். ஓகே, இதில் ஐவி லெவல் வந்து 58 56 அப்படிங்கிறத போட்டோம் 58. அண்ட் தென் உங்களுக்கு பிஃபோர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஐவி லெவல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஐவி லெவல் நம்ம பிஃபோர் மார்க்கெட்டே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகலை அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறது ஆகிக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் இங்க 26,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு 58 ரூபாய்க்கு மேல கீழே வந்துட்டு 58 ரூபாய்க்கு மேல போறாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து எங்க இருந்தாலும் அந்த இன்ட்ராடே ஹையை நோக்கி போறக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்கு. ஸோ ஸ்பாட் சார்ட் இங்க இருந்து இந்த இன்ட்ராடே ஹையை நோக்கி வந்திருக்காங்களா, அதை தான் நமக்கு மேத்தமேட்டிக்ல இந்த ஒரு வேல்யூஸ் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த 300 கால 58 அப்படிங்கிற ஒரு வேல்யூ சொல்லுது. அதே மாதிரி 26,400 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 145 ரூபா அப்படிங்கிறது ஹை வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஸ்பாட் சார்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 26,263 அப்படிங்கிறது லோ வச்சிருக்காங்க. அப்போ 26,400 மைனஸ் 26,263 அப்படிங்கிற அந்த வேல்யூ 137 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. அப்ப அந்த 137 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஐவி லெவல் தான். இன்ட்ராடே லோவோட ஐவி லெவல். அப்போ இந்த 137 அப்படிங்கிறது. அப்போ ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல பாருங்க 58க்கு மேல கால் ஆப்ஷன் பிரீமியம் 137க்கு கீழே புட் ஆப்ஷன் பிரீமியம். அப்போ இதுவே வந்து உங்களுக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் இந்த 400 புட் ஆப்ஷன் பிரீமியம் 137 ரூபாய்க்கு மேல போகாம மார்க்கெட்ல இந்த லோ கட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்ப இந்த லோ கட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் கம்மி அப்படிங்கிறது நமக்கு இந்த கேண்டில்ல நம்ம மேத்தமேட்டிக்கலா ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் 58 தாண்டுறாங்க. அப்போ மார்க்கெட்ல இந்த லோ பிரேக் அவுட் ஆகுது. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் 58 தாண்டும்போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் நிஃப்டி 50 ஸ்பாட் அப்படிங்கிறது மோர் ப்ராபபிலி நமக்கு இன்ட்ராடே ஹைய தான் டார்கெட்டா வைக்கும். மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 26,368 அப்படிங்கிறது எஸ்டர்டே க்ளோசிங். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே க்ளோசிங்க்கு மேல நமக்கு ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது இருக்காங்க. அப்ப எஸ்டர்டே க்ளோசிங்க்கு மேல எனக்கு ஸ்பாட் சார்ட் இருக்காங்க. அப்ப 26,400 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து அந்த எஸ்டர்டே க்ளோசிங்கோட ஐபி லெவலுக்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் ஸ்பாட் சார்ட்னால ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல நிரந்தரமா சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆக முடியும். ஸோ 26,400 புட் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க 72 அப்படிங்கிற ஒரு இடத்துல தொட்டு தான் நமக்கு திரும்புறாங்க. விச் இஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐபியோட 26,400 புட்டோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல 72 தொட்டுட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டீகே பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இப்ப இந்த 72 தொடும்போது, நமக்கு 26,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் எத்தன ரூபால இருக்காங்க? ரூ. 113 அப்படிங்கிறதுல இருக்காங்க. இவங்க எத்தன ரூபால லோ வைக்கிறாங்க? ரூ. 69 அப்படிங்கிறது லோ வைக்கிறாங்க. அப்ப பிரீமியம் வைஸ் பார்க்கும்போது, எனக்கு 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் கம்பேர் டூ 400 புட்ட விட 300 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட வேல்யூஸ் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 300 கால் வந்து ரூ. 113 ஹை வச்சிருக்கான். அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு ரூ. 69 வச்சிருக்காங்க. இப்ப இத பார்க்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கா? புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கா? கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து அதிகமா ட்ரேட் இருக்கு. சோ அதனால நமக்கு மார்க்கெட் கால் ஆப்ஷன் பிரீமியம்க்கும், புட் ஆப்ஷன் பிரீமியம்க்கும் எல்டிபி கிராசிங் ஆகாம புட் ஆப்ஷன் பிரீமியம்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இத நான் சார்ட்ல காட்டுறேன். உங்களுக்கு நல்லா அருமையாவே புரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரூ. 113 இருக்கவனும், இந்த ரூ. 69 இருக்கவனும் நமக்கு எல்டிபி கிராசிங் அப்படிங்கிறது ஆகணும். ஸோ அத நம்ம டயகிராம் போட்டு காட்டணும் அப்படின்னா, இந்த ரூ. 113 இருக்கவன் கீழ வரணும். இந்த ரூ. 69 இருக்கவன் மேல போகணும். ஸோ அப்ப இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேல போவாங்க. ஒரு இடத்துல கீழ வருவாங்க. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 113 பிளஸ் 69 அப்படின்னு போட்டீங்கன்னா, என்ன வேல்யூ வரும்? 182. ஸோ அந்த 182 டிவைட் பை 2 அப்படின்னு பண்ணீங்கன்னா, 91 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அப்ப கால்லையும் சரி, புட்லயும் சரி நீங்க 91 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நீங்க ட்ரா அப்படிங்கிறது பண்ணணும். 91. அதே மாரி புட் ஆப்ஷன் பிரீமியத்திலயும் 91 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கால் ஆப்ஷன் பிரீமியமும், புட் ஆப்ஷன் பிரீமியமும் 91க்கு கால் 91க்கு கீழயும், புட் ஆப்ஷன் பிரீமியம் 91க்கு மேலயும் போயிருந்தாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் இங்க ப்ரீவியஸ் குளோஸ் 26,400 புட்டு 72 அப்படிங்கிற ப்ரீவியஸ் குளோஸோட ஐபி லெவல்ல இருந்து திரும்புறாங்க. அப்படி திரும்பும்போது 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 400 புட்ட விட அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்ன ஆகணும்? 300 காலுக்கும் 400 புட்டுக்கும் எல்டிபி கிராசிங் அப்படிங்கிறது ஆகணும். ஸோ இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த 91க்கு மேல போயிட்டாங்கல்ல. அப்ப மறுபடியும் ஏன் கீழ வந்துட்டு மேல போனான்? ஸோ இவங்க 91க்கு மேலேயே போனாலும், அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய ஹை என்ன? ரூ. 113. அப்ப அந்த ரூ. 113 இங்க நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப ஒன்ஸ் நீங்க இந்த 91 நீங்க விட்டுட்டு, இந்த ரூ. 113 நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஹைய பிரேக் அவுட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒரு லோ பிரைஸ்ல ஒரு மார்க்கெட் புட் ஆப்ஷன் பிரீமியம் லோ பிரைஸ்ல காலோட ஹைய பிரேக் அவுட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரூ. 113 இருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ரூ. 213 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ அப்ப இங்க இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு பிரீமியம்லயே கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் தொட்டு ஏன் டீகே ஆகி போனாங்க? இந்த இடத்துல தொடும்போது புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்க. கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, காலோட வேல்யூக்கு மேல புட்டு ட்ரேட் ஆகணும். ஸோ அப்படி ஒரு சினாரியோ இல்லாதனால நமக்கு டீகே பண்ணி காலையும் புட்டையும் லிங்க் பண்ணக்கப்புறம் புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து காலோட ஹைக்கு மேல போறாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஸோ இல்ல நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர போட்டுக்கிட்டோ, ஒரு பிரைஸ் ஆக்ஷன போட்டுக்கிட்டோ நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்காது. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க எந்த மாரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.